பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கலை நினைய வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னொரு சினிமா சேனல். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். கோட் திரைப்படம் வெளிவந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த திரைப்படம் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு 8வது திரைப்படமா 200 கோடி கிளப்ல சேர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு 200 கோடி தொடர்ந்து 8 படம் 200 கோடி கொடுத்த ஒரு வெற்றி நாயகனா தளபதி விஜய் அவர்கள் இப்ப உருவெடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு அந்த 200 கோடி எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கல. மெர்சல் திரைப்படத்துல இந்த 200 கோடி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். பைரவா திரைப்படம் இந்த 100 கோடி கலெக்ஷன் பெற்றது. மெர்சல் திரைப்படம் 257 கோடி, சர்க்கார் திரைப்படம் 253 கோடி, பிகில் திரைப்படம் 304 கோடி, மாஸ்டர் திரைப்படம் 243 கோடி, பீஷ் திரைப்படம் 235 கோடி, வாரிசு திரைப்படம் 303 கோடி, லியோ 618 கோடி. இப்ப இதுல பார்க்கும்போது இந்த 300 கோடி திரைப்படங்கள் லிஸ்ட்ல ஒரு 3 படம் இருக்குன்னே சொல்லலாம். பிகில் திரைப்படமா இருக்கட்டும், வாரிசா இருக்கட்டும், லியோவா இருக்கும், இன்னும் 2-3 நாள் அந்த கோட் படமும் போய் சேர்ந்துருன்னே சொல்லலாம். 2010 சுறா படம் வெளிவந்தப்ப தியேட்டர் ஓனர் எல்லாமே தளபதி அவங்கள்ட்ட நஷ்டீடு கேட்குறாங்க. அப்படியே கட் பண்ணா 2020 மாஸ்டர் திரைப்படம் ஓடிடியில போகும் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்தப்ப தளபதி அவர்கள் இந்த படம் நான் தியேட்டருக்காக தான் எடுத்தேன், ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான், தியேட்டர்ல தான் வெளியே வரணும்னு கிட்டத்தட்ட 1 வருஷம் அந்த படத்தை வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ண படம் தான் மாஸ்டர். இந்த கோட் திரைப்படத்துல ஒரு சர்ப்ரைஸான எலமெண்ட் நிறைய இருந்ததுன்னே சொல்லலாம். அதுல மக்களால ரொம்ப பேசப்பட்ட ஒரு எலமெண்ட் தான் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிவகார்த்திகேயனா உள்ள வந்தது. நாங்க கூட சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆபீசரா உள்ள வருவான்னு நினைச்சோம். சிவகார்த்திகேயன் நடிகர் சிவகார்த்திகேயனா உள்ள வராரு. தளபதி அவர்கள் துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்னு கையில கொடுக்கறது எல்லாமே ரசிகர்கள் அடுத்து இவர் தான்ப்பா அப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. 2012 துப்பாக்கி படம் வந்தப்ப இன்னைக்கு துப்பாக்கி கையில வச்சுக்கிறத துப்பாக்கியோட டிக்கெட் கையில வச்சிருக்கவன் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் பண்றாங்க. விஜய் அவார்ட்ஸ்ல தளபதி அவர்கள் சிவகார்த்திகேயனுக்கு அவார்டு கொடுத்துட்டு அவருக்கு கிட்ஸுக்கு எல்லாமே சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இப்போ துப்பாக்கியை பிடிங்க சிவா அப்படின்றது எல்லாமே சிவகார்த்திகேயனை தளபதி அவர்கள் அவ்வளவு நேசிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்திகேயன் தான் அடுத்தது கோலிவுட்ட கையில எடுக்க போறாரு அப்படின்றத ரெஃபரன்ஸ் இந்த படத்துல இருக்கு. சிவகார்த்திகேயன் எலமெண்ட் எத்தனை பேருக்கு பிடிச்சது, எத்தனை பேருக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, சிவகார்த்திகேயனுடைய growth எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை பார்க்க இன்னொரு சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.